ஃபகத் ஃபாசிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய அன்னையும் ரசூலும் படம் பார்த்துட்டு ஒரு 5 நாளைக்கு நான் தூங்கவே இல்லை. அந்த போட்டில் போகிற மாதிரியே ஒரு பொண்ணை வந்து காதல் வயப்பட்ட மாதிரி அந்த பொண்ணை நான் இழந்த ஒரு வழியை அந்த திரைப்படம் உணர்த்தியது. யாரோ ஒருத்தவங்களுடைய காதலோடு வந்து நம்ம வாழ்ந்த ஒரு உணர்வு அந்த திரைப்படம் கொடுத்துச்சுன்னா மறுப்பதற்கில்லை. ஃபகத் ஃபாசிலோட பெஸ்ட் அவருடைய கெரியரில் அந்த படம் வந்து மறக்க முடியாத ஒரு திரைப்படம். ஆக்ஷன் ஹீரோ பிஜு திரைப்படத்தை வந்து வீடியோ ரிவ்யூ பண்ணதுமே எனக்கு வந்து மெட்ராஸ் பவன் சிவகுமார் எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு பிளாகர். ஃபோன் பண்ணி சொன்னார், ஜாக்கி நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்க, மகேஷின்ட பிரதிகாரம் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வருது, அது வந்து போன வாரமே ரிலீஸ், இந்த வாரம் தான் மெட்ராஸுக்கு ரிலீஸ் ஆகுது. ஒரு சீன் ஏதாவது ஒரு மல்டிப்ளெக்ஸில் போடும், கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க, அந்த படத்துக்கு நீங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னாரு. நான் இந்த படத்தை பற்றின எந்த ஒரு எதிர்பார்ப்புமே எனக்கு கிடையாது. நான் அதை பற்றி பெருசாக அழட்டிக்கல. பட் இருந்தாலும் அந்த படத்தை வந்து ஒரு நண்பர் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த திரைப்படத்தை நான் பார்க்க போனேன். வாட் ஏ லவ்லி மூவி, ஒண்டர்ஃபுல் மேக்கிங். அதாவது ஒரு மண் சார்ந்த விஷயத்தை கொண்டாடுவதாகட்டும், அதாவது இடுக்கி மாவட்டத்தில் நடக்கிற ஒரு கதை, அந்த இடுக்கிக்கு ஒரு பாட்டு வருது ஃபஸ்ட்டில், மலையாளத்தினுடைய அடிநாதமோ புரியாட்டாலும் கூட அந்த மண்ணின் மனத்தை அந்த பாடல் சொல்லும்பொழுது அது கூட நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அங்கே இருக்கிற மக்கள் நேசிக்க வைக்குது, அந்த மண்ணை நேசிக்க வைக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு பாடல் அது. அங்கேயே வந்து இப்போ அந்த படத்துக்கு உள்ளார உண்டு. ஏன்னா அப்படி என்ன சொல்கிறது, அப்படி ஒரு க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து ஆரம்பத்திலே கொடுக்குது அது. அதை விட ஒரு ஹீரோவோட என்ட்ரி, ஒரு பெரிய ஹீரோ ஃபகத் ஃபாசில் வந்து அங்கே பெரிய ஹீரோ, அவருடைய என்ட்ரி எப்படி இருக்குன்னா அதுதான் இயல்பு. அதே மாதிரி ஒரு ஷாட்டில் வந்து வெயிட்டெல்லாம் மடித்து கட்டிட்டு வர்றப்போ, வேகமாக வர்றப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான விஷயமா வந்துருமோன்னு பயந்தேன். பட் எதுவுமே இல்லாமல் இயல்பை மீறாத ஒரு திரைப்படம் தான் மகேஷின்ட பிரதிகாரம். அது என்னென்னா ரிவெஞ்ச், மகேஷுடைய ரிவெஞ்ச், அதாவது பழிவாங்குதல், மகேஷுடைய பழிவாங்கும் உணர்வு அப்படின்றது தான் அந்த மகேஷின்ட பிரதிகாரம் படத்தினுடைய ஒன்லைன். சரி, மகேஷின்ட பிரதிகாரம் படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். மகேஷ் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், அவங்க அப்பாவோட இருக்கார், அவங்க அப்பாவும் ஃபோட்டோகிராஃபர், அம்மா கிடையாது, 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்காங்க. சாவுக்கும் வாழ்வுக்கும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்து தன் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய அமைதியான சுபாவம் உள்ள சுத்தமுள்ள மனிதன். அதுக்கு கதை பின்னாடி சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் மகேஷ். யாரோடும் பிரச்சனை இல்லை, யாரோடும் சண்டை இல்லை, அவன் உண்டு அவன் வாழ்வு உண்டு என்று செல்பவன். அவன் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாமல், எப்பயுமே வாழ்க்கையில் வந்து சம்பந்தமே இல்லாமல் சில நிகழ்வு நடக்கும். அந்த சம்பந்தமே இல்லாத நிகழ்வில் மகேஷ் காயப்படுகின்றான். அந்த காயத்தினுடைய மகேஷ் வந்து ஒரு முடிவெடுக்கின்றான், இனிமேல் என் காலில் நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ மகேஷ் செருப்பு போட்டானா, அந்த காயப்பட்டதுக்கான வழியை வந்து அவன் தீர்த்து கொண்டானா இல்லையா என்பதுதான் இந்த மகேஷின் பிரதிகாரம் திரைப்படத்தினுடைய கதை. ஃபகத் ஃபாசில், நான் நிறைய நேரம் யோசிப்பேன், இந்த மலையாளத்தில் நடிக்கிறவங்கலாம் வந்து படத்தில் நடிக்கிறாங்களா இல்லை வாழறாங்களா அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே உண்டு. அது வந்து அன்னையம் ரசூலும், பிரேமம், வாட் எவர் இட் இஸ், அதில் அப்படியே அது ஒருவேளை அவங்க அந்த பூச்சிகள்லாம் இல்லாமல் எடுக்கிறதுனால அது இயல்பாகிடுதா, இல்லை இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. மிக சுத்தமானவன் அந்த ஹீரோ, மிக சுத்தமானவன் அப்படின்ட்டு மொதல் சீன்லே ஒரு செருப்பை வந்து பல தொடச்சிட்டு அழுக்கு தீர குளிச்சுட்டு வெளியே வர்றான். மகேஷுடைய கேரக்டருக்கு அது ஒரே ஒரு சீன். ஆனால் சில சீன்களுக்கு அப்புறம் வந்து அவன் அழுக்காக்கப்படுகின்றான், அது வேற. பட் அந்த சீன் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் மேக்கிங். ஸோ இந்த விஷயத்தில் வந்து திலேஷ் போத்தன் வந்து ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கான மேக்கிங் பண்ணியிருக்காரு. எந்த இடத்துலையுமே இயல்பை மீறவே இல்லை. அந்த காட்சிகளில் வந்து இயல்பு மீறவே இல்லை. அதுவும் இல்லாமல் சீனுக்கு சீன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம ஊரில் வந்து சாவுக்கு ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் கிடையாது. சாவுக்கு வந்து பயங்கரமாக ஆடுவோம், பாடுவோம், வெள்ளம் வைப்போம். பட் அங்கே அப்படியே அந்த கல்ச்சரில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பழக்கம். சாவு வீட்டில் வந்து போய் ஃபோட்டோ எடுக்கிறது பழக்கம். ஸோ அதே கேரக்டர் வந்து அதை தான் வந்து அழகாக பண்ணியிருக்காரு. அதை விட தனது ஸ்கூல் தோழி, அதாவது கிளாஸ்மேட் வந்து சௌமியா வந்து சின்ன வயசுலேருந்து மகேஷ் வந்து லவ் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு சாவு வீட்டில், அவங்களோட ரிலேஷன் வீட்டு சாவுக்கும் அவங்க வந்து வராங்க ஊரில் இருந்து. அப்போ அவங்க 2 பேருக்குமான அந்த காதல், அதுக்கான காட்சிப்படுத்திய வீதம், அந்த காதலில் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து சாவு வீட்டில் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது அவங்களுக்கும் இவங்களும் பக்கத்தில் நிற்கிற ஒரு சூழல், அதில் வந்து அவங்க கண்கள் பரிமாறிக்கிற அந்த சீக்வன்ஸு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வர்ற ஜிம்சி அபர்ணா பாலமுரளி வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது அந்த பொண்ணு. அதனுடைய கண்ணும் பார்வையும் சிரிப்பும், ஏன்னா டல் மேக்கப் தான் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு. பட் அந்த பஸ் ட்ராவலில் பண்ணுறப்போ அது ஒரு த கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு அழகும்
அந்த அழகை வந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. மிக முக்கியமாக ஃப்ளாஷ்மா பாட்டுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆடுற அந்த ஆட்டமும், அதை விட அந்த பஸ், அதாவது இப்படி ஒரு கேவலமான ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம், ஃபோட்டோகிராஃபர் இவன் தானே, இங்கே தானே இவன் கடை வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரியான லுக்லேயே அந்த கடையை வந்து முறைச்சி பார்த்துட்டு போகிறது. அதை முறைச்சி பார்த்துட்டு போகிறப்ப அந்த ஃபோட்டோகிராஃபர் அங்கே இருக்கிறப்ப அந்த ஃபோட்டோகிராஃபரே ஒரு மாதிரி பார்த்துட்டு போய் திரும்ப வந்து அது வந்து ஒரு அனிச்சை செயலாகி அதன் பிறகு வந்து அது காதலாக மாறும் அந்த காட்சிகள் எல்லாம் மிக அழகாக எடுத்திருக்கிறாங்க. பேசிக்கலாக நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர், நான் வந்து 20 வருடமாக இந்த துறையில் ஃபோட்டோகிராஃபி துறையில் இருக்கிறேன் நான். அதனால இந்த படம் எனக்கு மிக நெருக்கமாக பட்டெடுத்துன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஃபோட்டோகிராஃபர் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னை வந்து உயர்த்திக்குவாங்க, சில பேர் வந்து கற்றுக்குவாங்க, சில பேர் வந்து அவ்வளோதான் ரெடி ஸ்டடி சில் டவுன் சின்ன அவுட்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அதிலே நின்றுடுவாங்க, அதான் வாழ்க்கைன்னு நினைப்பாங்க. ஆனால் அதன் பிறகு மகேஷ் வந்து நிறைய விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டு வளரும் பொழுது நாமளே கற்றுக்கிட்டு வளர ஒரு ஃபீலை வந்து அந்த கேரக்டர் வந்து கொடுக்குது. சௌபின் சாகிர் அவர் வந்து C+ எல்லாம் பண்ணிவிட்டு கிராஃபிக்ஸ்லாம் டிசைனராக வந்து அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வர்றாரு. அவங்க பொண்ணை வந்து அவர் வந்து லவ் பண்ணுறாரு. அவர் வந்து அவரும் ஒரு, ஏதாவது எல்லா கேரக்டர்ஸுமே இதில் வந்து ஒரு கீவேர்டுங்க அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கு. அதை விட தன்னுடைய ஆளை அடித்தவன் வேற யாரோ ஒரு கரத்தை கற்றுன்னு போய் உதவாங்கிட்டு வரான்றப்ப அவர் வந்து பாட்டு பாடினு ரொம்ப சந்தோஷம். அது நானே அடித்த மாதிரி ஒரு ஃபீலில் பாட்டு பாடினு அந்த கேரக்டர் நடந்து வர்ற அந்த சீன் இருக்கு பாருங்க. இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் மேக்கிங், ரியலி லவ் தட் சீன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மகேஷோட அவங்க அப்பா ஃபோட்டோகிராஃபர், பழைய ஃபோட்டோகிராஃபர், அந்த ஒரு வவ்வாலுக்காக இந்த மனுஷன் வந்து அப்பப்போ காணாமல் போயிடுறான்னா எதுவும் ஃபஸ்ட்டு புத்தி பேதலிச்சு தான் அந்த ஆள் வந்து. ஸோ இதில் வந்து எனக்கு மகேஷோட அப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர். ஏன்னா திடீர்னு காணாமல் போயிட்டான்றப்ப ஏதோ மனசு பேதலிச்சு தான் போயிட்டார் போலுக்குன்னு பார்த்தா ஒரு வவ்வாலுக்காக அவர் வந்து அடிக்கடி காணாமல் போய் காத்துட்ருக்காரு அப்படின்ற அந்த ஒரு காட்சி மூலமாக அந்த சொன்ன விஷயம் இருக்குது பாருங்கள். அது ஏதோ அது வந்து புரிஞ்சவனால தான் முடியும், இல்லைனா அது அப்படி ஒரு சீன் வைக்க முடியாது, அதுக்கான லீடு அப்படி வந்திருக்க முடியாது. ரொம்ப அற்புதமான சீன். அதை விட அவங்க அப்பாவுக்கு எல்லாமே தெரியுது. தான் பையன் மழையில் வந்து கொடையில் வரும்பொழுதே எந்த பொண்ணை லவ் பண்ணுறான், எங்கே சிரிக்கிறான், எந்த இடத்துல அவன் முகமலர்ச்சி அடைகிறான். ஏன்னா பொண்டாட்டி கிடையாது, பிள்ளைய மட்டும்தான் பார்த்துட்டு வளரணும். அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் அவன் பார்த்துட்டு வரும்பொழுது அவனுடைய செய்கைகள் எல்லாமே இவருக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு கட்டச்சாயா போட்டு வைக்கிறதா இருக்கட்டும், நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பெக்கு 2 பேர் ஊற்றி வச்சுக்கிறதா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு மூட். ரியலி என்ஜாய்ட். ஐ லவ் ஹிஸ் ஃபாதர். எனக்கு என்னென்னா இவரை பார்க்குறப்ப சென்னையில் ஜூலிசன் ஒருத்தர் இருக்கிறார், அவங்க அப்பா வின்சென்ட். அவர் சென்னையில் வந்து வின்சென்ட் கேமரா ரிப்பேரர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ரிசம்பிளன்ஸ் அவர் பார்த்தப்போ எனக்கு இன்னும் அவர் ஞாபகம் வந்துடுச்சு. அவர் எனக்கு நிஜமாலுமே ஃபண்டாஸ்டிக்கான ஆக்டிங் வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். சைஜி காலின் சினிமாட்டோகிராஃபி சான்ஸே கிடையாது. அவன் இதுவரையிலும் வந்து மக்கட்டமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தான். அதுக்கப்புறம் அவன் பார்க்கும் பார்வைகள் எல்லாம் அழகாக இருக்கின்றது, கோணங்கள் அழகாக இருக்கின்றது. அவர் தான் சினிமா அவங்க அப்பா சொல்லி தருவார். ஃபோட்டோகிராஃபின்றது ஒரு பெரிய விஷயமே இல்லைடா, நீ அந்த கணத்தை பதிவு பண்ணுறதுக்கு நீ சரியான இடத்துல நீ வந்து அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த இந்த உலகை பார்க்குற அந்த பார்வையே வந்து அழகாயிடும். ஒன்றும் இல்லை, வீட்டில் டெய்லி சோறு போடுற நாய் தான், அந்த நாய் வந்து போய் ஒரு ஓரமாக ஒரு பேக்ட்ராப்பில் நிற்கும். ஃபண்டாஸ்டிக். அதை விட அந்த நாய் முன்னாடி போயிட்டு ஒரு மாதிரி திரும்பி பார்க்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த நாய் என்னென்னோ பண்ணியிருக்காங்க, அவன் பார்த்துக்க மாட்டான். பட் இதற்கான மெனக்கெடல்கள் இருக்கு இல்லையா, அந்த இடுக்கியோட மாண்டேஜஸ் ஷார்ட்ஸ், சாங்ஸ் மாண்டேஜஸ் ஷார்ட்ஸ். கேமராமேன் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் 2 படம். அதனால் எனக்கு அந்த உணர்வுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, எந்த இடத்துலையுமே இந்த கேரக்டர் மீறி இந்த கேமரா ஒர்க்கு தெரியவே இல்லை. ஒரு சார்ஜ் கூட வந்து ரொம்ப லைட்டாக கிட்ட நிற்கும் 2 பேர். இங்கே முக்கியமாக இதில் அவங்க அப்பாவும் அவருக்குமான ஸ்பீச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அது பேர் ஸ்டுடியோவில் வந்து 2 பேர் பேசிட்டு இருக்கிற அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து கேமரா வந்து சார்ஜும் அதெல்லாம் ரொம்ப இயல்பாக. எல்லாத்த விட மகேஷ் வீட்டில் அப்பா காணோம் அப்படின்றப்ப அந்த நைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டாஸ்டிக்கான ஷார்ட்ஸ் எல்லாமே. எங்கேயுமே லைட் அதிகமே கிடையாது. சில பேர் நைட் எஃபெக்ட்னா அந்த ஒரு HMI போட்டு பார்லைட்டை போட்டு அடித்து விட்டு நீல கலரை போட்டு அதெல்லாம் எதுவுமே இல்லை, அவ்வளோ அற்புதம். அதே மாதிரி அந்த பொண்ணு
ஃபஸ்ட் அந்த சௌமியா வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து கட்டிப்பிடிச்சி அழுவும். எனக்கு தெரியுண்டி நீ யாரை கலவனா அவன் மறந்துடு, இது நல்ல ப்ரொபோசல்னு சொல்கிறப்ப அந்த லைட்டிங் இந்த மாதிரி அதை விட வந்து அந்த மழைக்காலம் அந்த உணர்வை வந்து அப்படியே கடத்துறது தான் ஒரு சினிமோகிராஃபிக் வந்து அழகாக. அதை வந்து ஒரு மிக அழகாகவே வந்து ஷைஜு காலித் வந்து ஃபண்டாஸ்டிக். ஷைஜு, உங்களுக்கு வந்து ஜாக்கி சினிமா சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா அந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கத்தில் உங்களுடைய பங்கு அதிமுக்கியமானது. அதன் பிறகு இந்த திரைப்படத்திற்கு வந்து எடிட்டிங் வந்து ஷைஜு ஸ்ரீதரன். பரபரப்பான எடிட்டிங்னு சொல்ல முடியாது, ரொம்ப மைல்டான மியூசிக்கு அதமான எடிட்டிங்காக இருந்தாலும் பின்னால் கிளைமேக்ஸில் மகேஷ் விடாதா மகேஷ் அப்படின்றப்ப அந்த 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 படபடப்பையும் அந்த பரபரப்பையும் மகேஷ் தோத்துவிடக்கூடாது என்ற உணர்வையும் அந்த எடிட்டிங் வந்து கொடுத்துச்சு. நீங்கள் படம் பாருங்கள், அந்த லாஸ்ட்டு அந்த சண்டை மண்ணில் புரட்டி போட்டு எடுக்கிற அந்த சண்டை இருக்குது பாருங்கள், ஃபேண்டாஸ்டிக். அந்த அந்த ஃபீலை வந்து அந்த எடிட்டிங் வந்து கொடுத்துச்சுன்னா அது வந்து மிக இல்லை. அதே மாதிரி இசை வந்து பிஜுபால் மியூசிக். இடுக்கி பாட்டு அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாயிடுச்சு. நான் என்னென்னா அடுத்த வாட்டி கேரளாவுக்கு வந்து இடுக்கியில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணிட்டு போகணும், கட்டச்சாயா குடிக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபீலை வந்து இந்த மழை காலத்தில் தான் வரணும், இப்போலாம் வரணும், மழை காலத்தில் தான் வரணும். ரொம்ப அற்புதமான ஒரு படம், அப்படியான ஒரு இசை, இயல்பான மனிதர்கள், அவருடைய கோபங்கள். ஒரு இடத்துல இந்த ஒரு உணர்வை, இந்த ஒரு கோபத்தை, இந்த வன்மத்தை மகேஷ் எடுக்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் சொல்லுவார் மகேஷ். சின்ன வயசுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாருக்கிட்டையாவது முறைச்சிருக்கனா, யாருக்கிட்டையாவது சண்டை போட்டிருக்கனா, யாரையாவது வந்து புற சொல்லியிருக்கனா, யாருடைய வாழ்க்கையாவது கெடுத்திருக்கனா, இல்லை வம்பு சண்டைக்கு போயிருக்கனா, எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த சம்பவம் அப்படின்ற மாதிரியும், இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற போது இந்த 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 கதைக்குள்ளே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து உள்ளார வந்து நுழையிறோம். ரொம்ப மிக ஒரு உணர்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு காவியம்னே சொல்லுவேன் நான். ஒரு இயல்பான எளிய மனிதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு நிறைவை இந்த திரைப்படம், மகேஷ் இந்த பிரதிகாரம் திரைப்படம் தருகின்றது. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பு 5க்கு 4. யூ நெவர் மிஸ் திஸ் மூவி. ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னு ஒரு ஃபீல் இருக்கா, கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை பாருங்கள். எல்லாத்த விட எனக்கு வந்து ஃபகத்தோட இன்னோசன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிளவராக இருக்கிறத விட, கிளவராக வந்து நீங்கள் வந்து 22 ஃபீமேல் கோட்டையத்தில் கூட நீங்கள் பார்த்து, பட் ஃபகத்தோட இன்னோசன்ஸ் வந்து இந்த படம் அன்னை மரசுரூமில் வந்து வெளிப்படும். அதாவது வழுக்கிக்கிட்டு, அதாவது தன்னை பார்க்குறானா இல்லையான்றதே தெரியாமல் அந்த போட்டில் வந்து நடந்து வர்றப்பையும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு 2 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் அவருடைய முகத்தில் வர சந்தோஷமும், இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். அதே ஒரு ஃபீலை இங்கே வந்து டெய்லி பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து திடீர்னு பார்த்தா அன்றைக்கி வண்டியில் வரல, அதை பார்க்குறது வந்து தெரியவும் கூடாது. அங்கேருந்து படிக்கட்டுலேருந்து அவர் அந்த பஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு படிக்கட்டுலேருந்து இறங்கி வந்து அழகாக வந்து நின்று பார்த்தா அங்கே இருக்காது. ஒரு பெரிய ஷாக்கு. அப்புறம் கண்ணா தேடனா அது வந்து உள்ளார டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கோம், சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லும். ஸோ அற்புதம் அற்புதம் அற்புதம், மிக அருமையான ஒரு திரைப்படம். குடும்பத்தோடு போய் மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு வர வேண்டிய ஒரு திரைப்படம். மலையாளம் வந்து இந்த படங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்டைட்டிலே தேவையில்லை, உங்களுக்கு எளிதில் புரியும். பட் சப்டைட்டிலோடு போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து புரிபட ஆரம்பிக்கும். ஸோ சப்டைட்டிலோட சென்னையில் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஷோஸை வந்து புக் பண்ணிவிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் திஸ் மூவி. இட்ஸ் அ ஃபண்டாஸ்டிக் அண்ட் மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸோ ஜாக்கி சினிமா சார்பாக இயக்குனர் திலேஷ் போத்தன் அவருக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். அவருடைய முதல் படம் இது. இன்னும் ஒரு நிறைய பெரிய கரியர்லாம் பண்ணி பெரிய லெவலில் வரணுன்றதை விட ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு உண்மை சம்பவம், காதில் எங்கேயோ ஊழ்ந்தது, இது மாதிரி ஒரு நேரம் ஒருத்தன் தான் நான் இங்கே செருப்படாமல் அப்படின்னு பேசின ஒரு சம்பவத்திற்கு அழகான திரைக்கதை அமைத்து அதனுடைய மனிதர்களுடைய வாழ வைத்த அந்த இயக்குனர் அந்த இயக்குதல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்கிங் ஆஃப் சென்ஸு, இட்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஓகே, திலேஷ் போத்தன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஜாக்கி சினிமா சார்பாக மீண்டும் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நிறைய படம் சொல்ல முடியும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ மெஸ்ஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.